சார் இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப சூப்பரா வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலுமே வந்து டிவிகே, அதாவது வந்து விஜய் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு சூப்பரான ஒரு முன்னிலை வகித்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து எல்லா தரப்புலயுமே தொகுதிகளுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுல முக்கியமாக சென்னை தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து 16 இடங்கள்ல வந்து அந்த கட்சி தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்றாங்க. இதுல நீங்க ஏற்கனவே கணித்த மாதிரி ராஜயோகம் அவருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜியை பார்த்து நீங்க சொன்னீங்க டிவிக்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க சொன்னது போலவே நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கணிப்பும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி இல்ல அதாவது ஒரு விஜய் சார் இது வந்து 10ஆம் மாசத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் அண்டர் எஸ்டிமேட் 2 கலக்கங்களும் பண்றீங்க. ஓகே. அவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும், அது வந்து ஓடிக்கினே இருக்கும். நான் அந்த சமயத்துல 18% கொடுத்தேன். அப்புறமா வந்து ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி வந்து கரெக்டா வந்து அவருக்கு வந்து 25% தாண்டி குதிரை ஓடுது. அந்த குதிரை வந்து சுனாமி ஆகுதான்னு எனக்கு தெரியாதுன்றதுல பொட்டி துறக்கிறச்ச 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் ஒரு கட்சியில இருக்கிறனால எனக்கு ரொம்ப லிமிட்டடா தான் நான் பேச வேண்டிய நிர்பந்தம் எனக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக அது ஏன்னா எனக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அதை பேசுனதுக்கே நிறைய எனக்கு வந்து ஏன் பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்கன்னு. ஏன்னா நமக்கு வந்து ஜோதிட மூலியமா தான் தமிழ்நாட்டுக்கு நான் அறிமுகம் செல்வின்றதுனால நிச்சயமா. அது இல்லாம இந்த எல்லா கணக்குகளும் போட்டாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் போட்டுட்டு கருத்து கணிப்புகள்ல விஜய் சாருக்கு 2 இடம் 3 இடம் நான் கோவப்பட்டு தான் அதுக்கு பேசினது. ஏன்னா ஒரு ஜாதகம் இந்த யோகத்துல இருக்கிறச்ச அத வந்து அவருடைய அஸ்ட்ராலஜர் வந்து எப்பவுமே சொல்லின்னு இருந்தாரு. பட் இருந்தாலும் நான் வந்து இவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும், அவரை பார்த்திருக்கேன். அவருடைய ஜாதகம் ஒரிஜினல் அவங்க குடும்பத்தார் மூலியமா எனக்கு கிடைச்சது. அதனால நம்மளுடைய இதை வந்து கரெக்டா ஆதங்கத்தை சொல்றதுக்கு தான். அதாவது ஒண்ணு இவருடைய அமைப்பு வந்து இவர் வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணாருன்னா இவர் சுனாமி ஆயிடுவார், இல்லைன்னா ரூலிங் பார்ட்டிக்கு அது வந்து ஃபேவரலா போகும். இது 2 தான் நடந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆப்ஷனே கிடையாது. இந்த 2ல வந்து இது சுனாமி ஆகுதான்னு 4ஆம் தேதி பாருங்க, பொட்டி துறக்கிறச்சு தெரியும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னது போல வந்து சுனாமியாக தான் இன்னைக்கு ஆளும் கட்சியை வந்து பின்தள்ளி, அதாவது 3ஆம் இடத்திற்கு பின்தள்ளி அவர் தான் இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறாரா? 3ஆம் இடமோ 2ஆம் இடமோங்க, அவரு தான் இப்ப ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கும் கூட சென்னை நம்ம பாரதிய ஜனதா கட்சின்னா கூட நம்ம தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் பார்லிமெண்ட். சோ மோடிஜி தான் நம்பர் 1 அது. கண்டிப்பா. அது போல விஜய் சார் கூட்டணி யார் வைக்கிறாங்க, நம்ம வைக்கிறோமா இல்ல வேற ஆளுங்க வைக்கிறாங்களா அடுத்தது. ஆனா டிசிஷன் மேக்கர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் முக்கியம். நிச்சயமா. அந்த பிராப்தம் வந்து அவருக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பிராப்தம், அவருக்கு இயற்கையாவே அந்த யோக பிராப்தம், அவருக்கு ராகு புத்தியில அது வந்து எலெக்ஷன் நடந்தனால அதனுடைய வெற்றி வந்து அவருக்கு கண்டினியூ ஆகும். அவருக்கு நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் சரியாக வேலை செய்யும் என்றதுக்காக தான் நான் பேச வந்தேனே தவிர, நான் வந்து என் கட்சிக்காக தான் நான் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் போனேன், எல்லாமே போனேன். பட் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் வந்து வேலை செய்கிறச்சு நம்ம ஒண்ணும் வேலை செய்ய முடியாது. கண்டிப்பா நம்மளுடைய தொழில் அப்படிங்கும் பொழுது அதுல உண்மையாக நேர்மையான ஒரு கருத்தை வந்து நீங்க ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருந்தீங்க. இதுல அவருடைய ஜோஷியராக வந்து ரத்தன் பண்டிட் அவர்கள் வந்து அவரோட, ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி அந்த ஜோஷியம் ஜாதகம் விஜய் பாப்பாரா அப்படிங்கறதே நமக்கு ஒரு கேள்வியா அதெல்லாம் இருக்குமா அவர்கிட்ட அப்படின்னு, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த 2-3 நாட்களாக நீங்க பாத்திருப்பீங்க திருச்செந்தூர் அண்ட் வந்து ஷீரடி கோவிலுக்கு போவது. அதான் அவருக்கு நான் அதுக்கும் விளக்கண குரு புத்தி வந்துட்டனால அவர் இதெல்லாம் போயிட்டு வர்றாரு. இனி நிறைய கோயில்களுக்கு போவாரு. ஏன்னா குரு புத்தி அடுத்தது சனி புத்தி எல்லாம் கிடக்குறதுனால இந்த தெய்வ பலங்கள் வந்து ரொம்ப தேவைப்படும். அதனால அதை முடிச்சுட்டு தான் வருவாரு. அது வர்றது இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் அந்த கணிப்புகள், ஜோதிடர் வேணுமா தப்பா இருக்கலாம், ஆனா ஜோதிட கணிப்புகள் கண்டிப்பாக ஜோதிடம் என்பது உண்மை. அது விஜய் சார் ரூபத்துல அடுத்த மாதிரி இப்ப தெரிஞ்சிருக்கிறது தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். இப்போ இன்னைக்கு ஆட்சி அமைக்க போற தாவேகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கரண்ட்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து 110 அப்படிங்கிற. இப்போ நம்ம வந்து அவசரப்படுறது கூடாதுமா, ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஜய் சார் இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிற ஜாதகம் கிடையாது. அதனால கொஞ்சம் வெயிட் அண்ட் சி. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தீர்க்கமா இருக்கும். அவருக்குன்னு வந்து இப்ப காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, மாம்பழம் ஜெயிக்குது, விசிகே ஜெயிக்குது, கம்யூனிஸ்ட் ஜெயிக்குது,
தேமுதிக ஜெயிக்குது. இந்த குட்டி குட்டி கட்சிகள் கூட விஜய் சாரோட லிங்க்ல ஆகலாம். பெரிய கட்சிகள் தான் லிங்க் ஆகும்ன்றது கிடையாது. சோ நிறைய விஷயங்கள் பொறுமையா தான் பார்க்கணும். இல்ல அந்த கேள்விதான் வந்து மக்கள்கிட்டயும் இப்ப இருக்கு. ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து தனி பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அவர் எதுக்குமே கவலைப்பட மாட்டாருமா, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்க. அப்படி இல்ல, தனி பெரும்பான்மை கிடைச்சாதானே அவர் வந்து ஆட்சியில வந்து அமர முடியும். அவர் வந்து அர்ஜென்ட் பட மாட்டாரு, நீங்க பொறுமையா பாருங்க. அவர் வந்து அவசரப்பட மாட்டாரு. அவர் வந்து இந்த குதிரை பேரம் அந்த பேரம் எல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் வந்து பூச நட்சத்திரம், அவர் லக்னம் எனக்கு தெரியும். அவரது வந்து நீங்க வந்து அவசரப்படாதீங்க. ஈஸ் அ மேன் பிரின்சிபலா இருக்கணும்னு பாப்பாரு. புரியுதுங்களா? மத்த அரசியல் மாதிரி இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகைக்காரர்களை சந்திக்கிறதோ இதை சந்திக்கிறதோ இப்ப 20 கூட்டத்துக்குள்ள முடிச்சு தமிழ்நாடுடைய தலையெழுத்தை மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்காரு. அவர் கூட அப்படி ஒரு படைகள், உண்மையான படைகள் இருக்குது. 10 பிசாக்கு பணபலம் எல்லாம் காலியாகி 10 பிசா என்னாலும் பரவாயில்லன்ட்டு மொத்தமே 234 தொகுதிகள்ல அந்த மொத்த செலவே அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50 கோடி ரூபாய் தான் பண்ணிருப்பாங்க. எப்படி? கண்டிப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு எளிமைப்படுத்த தேர்தலை சந்திச்ச ஒரே கட்சி விஜய் சாருடைய கட்சி தான் என்பதனால அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த கட்சிகளாக இருந்தாலும் இந்த பணம் இது கலாச்சாரம் எல்லா கலாச்சாரத்தையும் ஒழித்து தமிழக மக்களை திருப்பிய ஒரு நல்ல நேர்பாதைக்கு திருப்பினதுக்கு அவருக்கு தலை வணங்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அதனால அதுல ஒண்ணு எனக்கு இது கிடையாது. சோ கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நம்ம அவசரப்பட்டு ஒருத்தரை வந்து அந்த வெற்றியிலே உடனே அதை வச்சு ஒரு குதர்க்கமா பேசுறதெல்லாம் ஒரு எதிர்கட்சி மாதிரி பேசுறதுக்கு நான் வரமாட்டேமா. அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நம்ம தாமரை இது மூலியமா சொல்வதில் எனக்கு பெருமைமா. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய வேல்யூபிளான ஒரு டைமை எங்களுக்காக. நன்றிமா. 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 நன்றி.